அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் தன்னுடைய குழந்தையை, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமை அந்த நைல் நதியில் விட்ட பிறகு அவர்களுடைய மனநிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَأَصْبَحَ فُؤَادُ أُمِّ மூசா. மேலும் மூசாவின் தாயின் இதயம் ஆகிவிட்டது ஃபாரிகன், வெறுமையடைந்ததாக. இங்கே ஃபுஆத் என்ற சொல் இதயத்தை குறிப்பிடுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துகிறான். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமின் தாயின் இதயத்தை. இன்காதத், அதாவது அவர் முற்பட்டார், லதுப்தி பிஹி, வெளிப்படுத்துவதற்கு அதை கொண்டு. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ரிவரில் நதியில் விட்டுட்டோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியே அதை வெளிப்படுத்துறதுக்கு, டு டிஸ்க்ளோஸ் தட் சீக்ரெட், அவங்க கத்தி சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஐயோ என் குழந்தை அப்படின்னு அவங்க கத்திட்டாங்கன்னா என்னாகும், ஃபிரௌனுடைய சோல்ஜர்ஸ் அந்த குழந்தைய எடுத்து கொன்றுவாங்க. அதை அவங்க கிட்டத்தட்ட அதை செய்ய போயிட்டாங்க. அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், லவ்லா அர்ரபத்னா, சுப்ஹானல்லாஹ், நாம் கட்டி இல்லாமல் இருந்திருந்தால், அதாவது ரபத்த அப்படின்னா கட்டுறது. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அவன் கட்டிராமல் இருந்திருந்தால், அலா கல்பிஹா, அவருடைய இதயத்தை, லீ தக்கூன, அவர் ஆகுவதற்காக, மினல் முஃமினீன், நம்பிக்கையாளர்கள் ஒருவராக. ஸோ இதயத்தை கட்டுறது அப்படின்றது என்ன பொருள் வருது அப்படின்னா, இதயம் பலவீனமாக இருக்கும் போதும், அது வெறுமை அடைந்து இருக்கும் போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டுகிறான் அப்படின்னா அவன் அதை உறுதிப்படுத்துகிறான், திடப்படுத்துகிறான் அப்படின்றது பொருள். இப்போது இங்கே நம்ம ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணணும். மூசா அலைஹிஸ்ஸலாமின் தாயின் இதயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுவதற்கு 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். அது ஒன்று ஃபுஆதும், மற்றொன்று கல்புமாக இருக்கிறது. ஓகே, ஃபுஆத், கல்பு ரெண்டுமே இதயம் அப்படின்னா ரெண்டும் அது கம்ப்ளீட்டாக வெவ்வேறு வார்த்தைகளாக இருக்கின்றன. அப்போ ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன இன்ஷால்லா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம அக்கல் பற்றி தெரிஞ்சுக்கணும். அக்கல் என்பது நம்ம போன வகுப்புகளில் பார்த்த மாதிரி அக்கல் என்பது டு ரிஸ்ட்ரெயின் அப்படின்ற மீனிங் வரும். அதாவது லிட்ரல் மீனிங் தன்னைத்தானே தடுத்துக்கிறது. பட் ஒரிஜினல் மீனிங் நம்ம யூஸில் எந்த பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருளானது அறிவு இல்லையா? அப்போ அறிவானது அரபுகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறது, அக்கலைனா டு டை, டு அப்புறமா டு ரிஸ்ட்ரெயின்ற மீனிங்கும் வரும். ஸோ ஒரு மனிதன் தன்னுடைய உணர்வை முதன்மையாக கொண்டு அவன் செயல்களை செயல்படாமல் தன்னைத்தானே தடுப்பது தான் அக்கல். ஸோ ஒரு மனிதன் ரொம்ப கோபம் அடைகிறான்னு வைங்களேன், அவன் அந்த கோபத்தோடைய பக்க விளைவுகளை பற்றி சற்றும் யோசிக்காமல் அந்த கோபத்தின் பால் அவனுடைய செயல்களை முழுவதுமாக அவன் செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு அக்கல் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் இதுவே அது எந்த ஒரு இமோஷனாக இருந்தாலும் தன்னுடைய இமோஷனை அவன் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு சிந்தித்து செயல்படுவது தான் அக்கல். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கூறுகிறான், இதயத்திற்கு ஃபுஆத் என்று கூறுகிறான். ஃபுஆத் என்பது என்ன, இது ஃபஅதலிருந்து வருது. ஃபஅத அப்படின்னா டு பர்ன், எரியறதுன்னு அர்த்தம். அப்போ ஃபுஆத் என்பது எரியக்கூடிய இடம். அப்போ எரியக்கூடிய இடமானது இதயம் அப்படின்னா எதை கொண்டு அது எரிகிறதுனா உணர்வுகளை கொண்டு. ஸோ மனிதன் ஒரு மனிதன் உணர்வுகளால் அவன் அவனுடைய இதயம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா என்னாகும், அந்த உணர்வுகள் அவனுடைய இதயத்தை எரிய வைக்குது. ஓகே, ஸோ ஒரு பேஷனோ, ஆங்கரோ, சேட்னஸோ எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளை அப்படியே அந்த இமோஷன்ஸ் நம்மளுக்கு அப்படியே தலை தூக்கி இருக்கிறப்போ நம்ம அப்படியே ஒரு வெறியில் இருப்போம் இல்லையா? நம்மளோட இதயம் அப்படிப்பட்ட ஒரு இதயமாக இருப்பது தான் ஃபுஆத் குறிக்கிறது. இப்போ கல்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா அது கலபல இருந்து வருது. கலப அப்படின்னாலே டு சேஞ்ச், டு டர்ன் அப்படின்ற மீனிங் தான் வரும். ஸோ மாறுது அப்படின்றப்போ கல்பானது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஃபுஆதுக்கும் அக்கலுக்கும் இடையே மாறி மாறி போயிட்டு வருது. இப்போ அக்கல் ஆகட்டும் ஃபுஆத் ஆகட்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்னு உங்களுக்கு புரியுதா? அக்கல் லாஜிக்கல் திங்கிங், ஃபுஆத் கம்ப்ளீட்லி கைடட் பை இமோஷன்ஸ். அப்போது இந்த ரெண்டுக்குமே கல்பானது என்ன பண்ணுதுன்னா சில நேரங்களில் அக்கல் பக்கம் சாஞ்சிருக்கும், சில நேரங்கள் முழுக்க உணர்வுகள் பக்கம் சாஞ்சிருக்கும், சில நேரங்களில் என்ன பண்ணும் ரெண்டுக்கும் கரெக்டாக ஒரு பேலன்ஸை கண்டுபிடிச்சிட்டு நடுநிலையாக நிற்கும். அப்போது இந்த மாதிரி கல்புன்றதே மாறக்கூடியது தான். அது இப்படியும் அப்படியும் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை சீர்படுத்தி நேராகவே கொண்டு போய்கிட்டு இருக்கணும் ஒரு பேலன்ஸில். இன்னொரு எக்ஸாம்பிள் ஃபுஆதுக்கு இன்னொரு ஆயா,
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكلا نقص மேலும் நாம் விவரிக்கின்ற எல்லாவற்றையும் அலைக்க உம்மீது மின் அம்பஇ ருசுலி நபிமார்களின் வரலாறிலிருந்து ம நுசப்பித்து அது எத்தகையதென்றால் நாம் உறுதிப்படுத்துகிறோம். ஓகே, பிஹி அதை கொண்டு ஃபுஆதக உன்னுடைய இதயத்தை. சுபஹான் அல்லாஹ். ஸோ இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு சொல்லக்கூடிய ஒரு ஆறுதல். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பல அவதூறுகளை அவங்க சந்திச்சாங்க. அவங்க நபித்துவம் பெற்ற பிறகு குறைஷ்கள் வார்த்தைகளால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் காயப்படுத்தினார்கள். அப்போது அவங்களுடைய இதயம் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபுஆத் என்ற சொல்லை பயன்படுத்துகிறான் இதயத்தை குறிக்கிறதுக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய ஆறுதல் எப்படி இருக்கு? நபிமார்கள் பற்றின வரலாறை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லி சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள ஆறுதல் படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அரபிக் கிராமர் படிக்க படிக்க வார்த்தைகளுடைய அர்த்தம் புரியும், குர்ஆனுடைய இன்பத்தை சுவைக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் வாருங்கள் அரபிக் கிராமர் படிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.